கைகளை தூக்கி ஹalleluya ஹalleluya வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே. ஐயா என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லையா வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன சொல்லி என்கிட்ட சாவி வாங்கிட்டு வந்த? பிரேயர் பண்ணலான்னு தான். பிரேயர் பண்ணா பிரேயர் பண்ணிட்டு போக வேண்டியதானே? என்ன வர்ஷிப் பண்றது, மெசேஜ் பண்றது, யாரு கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ பிரேயர் பண்ண வந்த பசங்க இருந்தாங்க, சும்மா பசங்களோட சேர்ந்து ஆண்டவர் ஆராதிக்கிறது ஆண்டவரால ஏவப்பட்டார். நான் தான் ஏன் பண்ணேன். யாரு உனக்கு ஏவப்படுறாரு? அப்ப எனக்கு ஏவப்படாம இந்த ஊழியத்தை என்ன வச்சு ஆண்டவர் பண்ணிட்டு இருக்காரு அந்த பசங்களை எல்லாம். இல்லையா அப்ப நீ தான் வந்து ஆண்டவர்கிட்ட இப்போ எல்லாத்தையும் காரியங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண போற. இது மாதிரி பண்ணி அப்படியே பசங்களை எல்லாம் உன் பக்கமா கொண்டு போய் தனியா ஒரு ஊழியம், இதானே உன் பிளானு? சின்ன ஒரு வர்ஷிப் தான் பண்ண. இன்னைக்கு சின்ன வர்ஷிப் பண்றேன்னு சொல்லிட்டு இங்க தலைமையில வந்து நிப்ப, அப்புறம் நீயே ஒரு இது காரியத்தை பண்ணுவ. ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு உனக்கு தெரியும்ல, உன்னோட வாழ்க்கை உனக்கு தெரியும்ல. ஒருக்கி மாதிரி சுத்தி நின்ற லவ் கிவ்னு சுத்தி நின்று அப்படி குடிச்சு ஃப்ரெண்டு கூட சுத்தி நின்று உங்க வீட்டுல இருந்து கூப்பிட்டு வந்து விட்டாங்க. சரி நல்ல பையனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து கொஞ்சம் எல்லாம் பழக்கத்தை விட்ட பையன் சொல்லிட்டு உள்ள சேர்த்தா, சரி ப்ரேயர் பண்ண போறேன் ஃப்ரெண்டு கூட வரப்போறேன்னு சொன்னா நீ தனியா ஒரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றிய. ஊழியத்துல வர்ஷிப் தான் பண்ணாது. உனக்கு என்ன தகுதி இருக்கீங்க நிக்க? என்னையா தகுதி இருக்கணும். ஃபர்ஸ்ட் நீ அபிஷேகம் பெற்றோனா, வரம் பெற்றோனா, கர்த்தரால அழைக்கப்பட்ட அந்த காரியத்துக்கு எதுவுமே இல்லாம ஸ்ட்ரைட்டா வந்துட்டா புரியல எங்களுக்கு எல்லாம். ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் நீ அடுத்த காலி பண்ணி எந்த போ. நீ போ, உங்க வீட்டுல நான் பேசி நீ போ. டேய் டேய் உன்னதான்டா, என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க? நான் எதுவுமே பண்ணல. நான் சர்ச்சில் வர்ஷிப் தான் பண்றேன். அதுக்கு அவர் எதுவும் பேசாரு. அவர் என்ன சொன்னாரு? உன்ன மட்டும் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு போக வேண்டியது வேலை. அவனுக்கு கூட்டம் வந்து இவரு பேர் அசிங்க அவமானம் தேவையாடா நமக்கு? நான் வர்ஷிப் தான் பண்ணேன். அவர் தகுதி ஏதோ பேச. ஆமாண்டா, தகுதி வேணும்டா. தகுதி இல்லாம நிப்பா அந்த இடத்துல நிக்க முடியாது. மானத்தை வாங்கிட்டடா, இருந்த கொஞ்சம் கொஞ்சம் மானத்தையும் வாங்கிட்ட. நீலாம் வந்துட தயவுசெய்து சபைக்கு போயிடு. தம்பி ஜேம்ஸ் சொல்லுங்க. நடந்ததா நான் பார்த்தேன் தம்பி, கவலைப்படாத தம்பி. எனக்கு இந்த ஊழிய வேணாம், எதுவுமே வேணாம். ஆண்டவர் வேணாம். நான் பழைய வாழ்க்கையும் மதியா வாழ்ந்துட்டேன் தம்பி. எனக்கு நான் ஒழுங்கா ஆகணும்னு ஆசைப்படதான் இன்னைக்கு எனக்கு எல்லாரும் இப்படி பேசுறாங்க. எனக்கு வேணாம், நான் இந்த வாழ்க்கை ஏசப்பா வேணாம், நான் போறேன்னா. என்னடா தம்பி இப்படி சொல்ற? டேய் உன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நான் சில விஷயத்த உனக்கு ஞாபகப்படுத்த ஆசைப்படுறேன் தம்பி. தம்பி இதுல பாக்ஸிங் பண்ணும்போது உன்னை யாருமே வந்து ஏத்துக்கவே இல்லை. நீ பாக்ஸர்னு யாருமே ஏத்துக்கல. ஆனா அதுல ஆண்டு உன் தலையை உயர்த்தலையா? நீ கோச்சுன்னு சொல்லும் போது இந்த உலகம் உன்னை ஏத்துக்கல தம்பி. ஆனா உன் மூலியமா நேஷனல் லெவல்ல மெடலை ப்ரொடியூஸ் பண்ணார்ல ஆண்டவர், உன் தலையை உயர்த்தினார்லப்பா. எங்க அண்ணனும் தகுதி இல்லைன்றான், இந்த பாஸ்டரும் தகுதி இல்லைன்றாரு, ஊழியத்திற்கு தகுதி இல்லைன்னா என்னெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்துவாங்க ஊழியத்துல. இன்னைக்கு எந்த மனுஷன்லாம் நீ லாக்கி இல்ல, நீ வந்து தகுதி இல்லைன்னு சொல்லி தர்றாங்களோ அதே மனுஷன் உன் கையில ஊழியத்தை கொடுப்பாங்க தம்பி. கர்த்தர் கண்டிப்பா உன் ஆசீர்வாதம் பண்ணி சோர்ந்து போவான். நம்ம லொகேஷன் தான் வந்திருக்கேன். எங்க இருக்கீங்க? உங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியலையே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. அவங்களும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இங்க ஒருத்தரை பார்க்க வந்தேன், லொகேஷன் இங்கன்னு சொன்னாரு, அதான் வந்தேன். நீங்க என்ன பண்றீங்க? பாப்பா நம்ம உங்க பாக்ஸிங் பண்ணிருக்காங்க. உங்க பாப்பாவா? ஆமா, அவ்வளவு பெரிய பொண்ணா இருக்காங்க. நல்ல பெரிய பாப்பா ஆயிட்டாங்க. பாப்பா நேஷனல் லெவல்ல மெடல் எல்லாம் பண்ணிருக்காங்க. நல்லா கடவுள் இதுல ஆசீர்வாதத்துல நல்லா பண்ணிருக்காங்க. நம்ம ஜேம்ஸ் கோச் தான் பண்றாங்க கிளாஸ் பிரேயர். அந்த தம்பி தான் கோச்சு. ஐயா நீங்க நம்ப மாட்டீங்க, மேல அவ்வளவு பக்தியா இருக்காங்க அந்த தம்பி. ஆமா, போனோன்னா நீங்க வாங்க, நான் கூப்பிட்டு போய் உங்களை அறிமுகம் பண்ணுவேன். குட்டியாக கூடாது, வீட்டில் போயிட்டு படிக்கணும், வீட்டில் அப்பா அம்மா சொல்ற பற்றி கேட்கணும். என்ன இங்க என்ன பண்றீங்க? நல்லா இருக்கேன்யா. நீங்க வாங்க ஆபீஸ் போலாம். ஆபீஸ் கூப்பிட்டு தெரியுமாப்பா? தெரியும். ஐயா அங்க தேடிட்டு இருக்காங்க. ஓ அதனால இல்ல நான் வந்து ஒரு விஷயமா ஒருத்தரை பார்க்க வந்தேன். சடனா பேசிட்டு இருந்தாரு, நம்மளுக்கு எப்படி விடுறாரு. அப்படிங்களா? ஐயா உங்களுக்கு தெரியுமா தம்பி? தெரியும். இந்த தம்பி பத்தி தான் சொன்னேன் எல்லாமே. எப்படி தெரியுது சார்? நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா நம்ம கம்பெனி வச்சிருக்கோம் ஐயா, இமானுவல் ஸ்போர்ட்ஸ் கம்பெனி. நம்ம ஆஃபீஸ் இருக்கு, வாங்க அங்கே போகலாம். வாங்க. என்ன பிஸ்னஸ் இருக்கு? பாக்ஸிங் க்ளவுஸ் எக்யூப்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஐயா. பாக்ஸிங் க்ளவுஸ் நான் வந்துட்டேன் சார். அந்த இடத்துக்கு தான் வந்துட்டேன், லொக்கேஷனுக்கு வந்துட்டேன் சார். ஓகே வெயிட் பண்ணுறேன், வாங்க. சரிங்க சார். ஓகே சார். இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை பார்த்தது.
ஒரு முக்கியமான மேட்ரு பேச தான் உங்ககிட்ட வந்தேன். சொல்லுங்க சார். நான் வந்து பாக்ஸிங் மேனுஃபேக்சர் பண்ணுறேன் சார், ஆல் ஓவர் இந்தியாவில் என்னுடைய ப்ராடக்ட்டு. நம்முடைய ஆஃபீஸ் வந்து பெங்களூரில் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்முடைய பாக்ஸிங் எக்யூப்மெண்ட்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு எனக்கு ஒரு மைண்ட் ரொம்ப நாளாக இருந்தது. சரி உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் தான் நான் வந்தேன் சார். ஓகே சார், பண்ணலாம் சார். என்ன தெரியுமா சார் விஷயம், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட அவ்வளோ காசு கிடையாது. ஆனால் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறேன். நான் என்னோட ஜுவல்லை வச்சு தான் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். என்னால் எவ்வளோ முடியுதோ நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் சார். நோ ப்ராப்ளம் சார். சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். நிறைய கோச்சஸ் இருக்காங்க, அவங்க மேலாம் நம்பிக்கை இல்லாமல் என் மேலே மட்டும் என்ன எப்படி சார் நம்புறீங்க? அதெல்லாம் என்னன்னு தெரியல சார். சில பேரை பார்த்தா சில விஷயங்கள் தோணும் எனக்கு. உங்களை பார்த்தா அப்படி தோணும். ஓகே சார். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? இம்மானுவேல். வாங்க ஐயா, ஃபர்ஸ்ட் இங்கே ஏன் நிற்கிறீங்க? வாங்க ஐயா, நம்ம கம்பெனிக்கு போகலாம். வாங்க ஐயா. நான் போய் கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன். பாருங்க ஐயா, நீங்கள் முதல் போயிட்டு வாங்க ஐயா, தம்பி கூட போயிட்டு வாங்க. நம்ம பார்க்கலாம், இன்னும் கூட பார்க்கலாம். கண்டிப்பாக ஐயா. ஓகே, ஆஃபீஸ் வந்து உட்காருங்க. உட்காருங்க ஒரு நிமிஷம். ஐயா என்னாச்சு ஐயா, காலமாத்துல வந்திருந்தீங்க, அந்த அண்ணா கூட ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல பிரச்சனைலாம் இல்ல, ஒரு இட விஷயமா ஒருத்தரை கான்டாக்ட் பண்ணேன். சரி அதனால வந்திருந்தேன். இடம் என்னாச்சு? என்ன இடம்? இல்ல ஒண்ணும் இல்லை. சொல்லுங்க ஐயா, பரவாயில்லையா, என்னாச்சு? நம்ம சர்ச் வந்து நம்ம ரெண்டு இருந்தோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு எமர்ஜென்சியா காலி பண்ண சொல்றாங்க. அந்த ஊழல் தான் சொல்றாங்க. தெரியல ஜேம்ஸ், என்ன சொல்றாருன்னு தெரியல. அவருக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம் சொல்றாரு, கிளம்புன்னு சொல்றாரு. அதையும் நம்ம யோசிக்கணும். எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல. நல்லா போயிட்டு இந்த ஊழியம் ஜேம்ஸ், உனக்கே தெரியும் எப்படி போயிட்டு இருந்த ஊழியம். இவ்வளோ ஆச்சரியமா பார்த்துருந்தாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது, போராட்டமா இருக்கு. நான் யார்கிட்ட சொல்லி அழுதுன்னு தெரியல. எல்லாம் வெளியில என்ன நினைக்கலாம், சம்பாதிக்கணும். கஷ்டமா இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல ஜேம்ஸ். எனக்கு கஷ்டமா, அது யார்கிட்ட சொல்ல தெரியல. ஏதோ பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல. நிறைய நடக்குது ஜேம்ஸ், ஒன்றுமே புரியல. அவங்கக்கிட்ட நம்ம போய் பேச முடியுமா? நான் பண்ண முடியாது, காலி பண்ண முடியாதுன்னு பேச முடியுமா? சரி நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு தான் இப்போ வந்து வாடகை தான் பார்க்கலான்னு இருக்கிறேன். ஒரு இடம் சொல்லியிருக்காங்க, ஒரு ஷெட்டு போட்டு நடத்தலாம்னு சொல்கிறாங்க, வாடகை பார்க்கலான்றாங்க. அங்கே தான் பார்க்க போகிறேன். ஐயா என்னையா சொல்றீங்க? வாடகை இப்போ இங்கேருந்து காலி பண்ண சொன்னா வேற என்ன பண்ணுவீங்க? வேறு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளுக்குன்னா சொந்தமாக இப்போ இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணுறது இல்லையாப்பா சபையில். ஐயா நான் சொல்றேன், கேட்குறீங்களா? என்னோட அகாடமி இருக்கு சரிங்களா, நான் அங்கே தான் ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். அந்த அகாடமியை நீங்கள் ஷெட்யூல் போட்டு நீங்கள் நடத்திங்க ஐயா, பர்மனெண்ட்டாகவே வச்சுங்க. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம் ஐயா, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஐயா. உங்களுக்கு என்னப்பா இடம்? ஐயா நான் ஏதாச்சும் கிரவுண்டில் ட்ரைனிங் பண்ணிக்கிறேன் ஐயா. எனக்கு பசங்க தான் கிரவுண்டில் வச்சு நான் ட்ரைனிங் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த இடத்த இல்லை யூஸ் பண்ணிக்கோங்க ஐயா. ஜேம்ஸ், ஆனால் எனக்கு பரவாயில்ல. நான் ஐயா எனக்கு வந்து தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும் ஐயா. அந்த இடத்துல ஊழி நடத்தும் ஐயா. பரவாயில்ல ஐயா, பார்த்துக்கலாம். ஆண்டவருக்கு செஞ்சால் எனக்கு ரெட்டிப்பாக ஆண்டவர் செய்வார் ஐயா. இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது ஜேம்ஸ், நீ இப்படி சொல்கிறது. வானா எப்படியாச்சும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஆண்டவர் வேறு எதுனா செய்வார் ஜேம்ஸ். ஐயா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நீங்கள் அந்த இடத்துல ஊழியத்தை நடத்திங்க ஐயா. பர்மனெண்ட்டாக ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்துருங்க ஐயா. எப்படி இந்த மனுஷன் நான் எவ்வளோ நான் இருக்கிற இடத்துல உன்னை துரத்துனேன், இப்போ நீ எனக்கு எடுத்து தர சொல்கிறேன். ஐயா அதெல்லாம் நான் மைண்ட்லேயே யோசிக்க கூட இல்லையா. எப்படிங்க ஐயா, பார்த்துக்கலாம். நீங்கள் அதில் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க ஐயா. ஜேம்ஸ், ஆனால் நீ இப்படி சொல்லணும் நான் நினச்சே பார்க்கல. நான் ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. நீ இப்படி மாறி இருப்ப, நீ இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் அவ்வளோ அவமானப்படுத்துவாங்க. தகுதி இல்லைன்னு சொல்லி நான் இது பண்ணியிருந்தேன். ஆனால் நீ கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்காமல் நீ ஆண்டவருக்காக. ஜேம்ஸ், நீ பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஜேம்ஸ். என் இடத்துல நீ நிற்காத, உனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு சொல்லி நான் துரத்துனேன். இன்னைக்கு அந்த இடத்துல நானே இல்லை, ஆனால் நீ எனக்கு ஒரு இடத்த கொடுத்து அந்த ஊழியத்தையும் என்னையும் தகுதிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ஜேம்ஸ்? ஐயா என்னையா சொல்றீங்க? தகுதி உங்களால என்னால உண்டானது இல்லையா, அது தேவனால உண்டானது. ஜேம்ஸ், இப்போ நீ சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. நம்மளுடைய புது வருஷ ஆராதனை வந்து நீ சொல்ற உன்னோட இடத்துலயே நம்ம நடத்தலாம். சரி, எனக்காக ஒன்று பண்றியா? சொல்லுங்க ஐயா. நீ மாட்டேன்னு சொல்லுங்க. சரிங்க ஐயா, பார்க்கலாம். சொல்லுங்க ஐயா. அந்த இடத்துல நடக்க போற புது வருஷ ஆராதனையில நீயே வர்ஷிப் பண்ணு ஜேம்ஸ். ஐயா என்னையா சொல்றீங்க? அதெல்லாம் வேணாம் ஐயா, பரவாயில்லையா. ஜேம்ஸ், அதுல ஆராதனை நடத்துறதே போதும் ஐயா. எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு ஜேம்ஸ். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஜேம்ஸ். இதுதான் கரெக்டான விஷயம் ஜேம்ஸ். நீ வந்து ஆராதனை பண்ணு. ரெண்டாவது, அங்க இருக்கிற யூத், நம்ம ஊழியத்துல இருக்கிற வாலிபர்கள் எல்லாரும் நீ தான் வழி நடத்தணும். அண்ணா என்னெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்துவாங்க ஊழியத்துல.
தம்பி, எந்த ஊழியக்காரு இன்னைக்கு உன்னை வந்து தகுதி இல்லைன்னு சொல்லி புறக்கணிக்கிறாங்களோ அதே ஊழியக்காரு உன் கையில ஊழியத்தை கொடுப்பா தம்பி. கண்டிப்பா கத்த இந்த கதை செய்வார் உன் வாழ்க்கையில. நிஜமா வேணாம். கண்டிப்பா ஆண்டவர் செய்வார் தம்பி. சரிங்க ஐயா, கர்த்தரோட சித்தம் தான் கண்டிப்பா நான் பண்றேன் ஐயா. நீ சொன்ன வார்த்தை சரியான வார்த்தை ஜேம்ஸ். எல்லாரையும் தேவன் தகுதிப்படுத்திருக்காரு. நம்ம தான் மனுஷனுடைய முகத்தை பார்த்து வெளித்தோட்டத்தை பார்த்து முடிவெடுக்கிறோம். நிச்சயமா உன்னை தகுதிப்படுத்திருக்காரு. நீ தான் அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் பண்ணணும் ஜேம்ஸ். சரிங்க ஐயா, கண்டிப்பா ஐயா.